ஹலோ! நான் உங்களுடைய மந்த்ரா. இன்னைக்கு நாம கேட்க இருக்கிறது, லேயா சாஜன் எழுதிய "எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுயிரே". வாங்க, கதைக்குள்ள போலாம். எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுயிரே. அத்தியாயம் 2. லியாவுடன் பணிபுரியும் கார்த்திக், வினய் மற்றும் தீபக் 8 வருஷங்களாக அவர்களின் கம்பெனியில் ஒன்றாக பணியாற்றி வருகிறார்கள். பெண்களை தவறாக பார்ப்பதில் இருந்து, பணியில் தங்களுக்கு கீழ் வேலை செய்யும் பெண்களை ஆசை வார்த்தைகள் பேசி, அவர்களுடன் நெருக்கமாக இருக்கும்போது வீடியோ எடுத்து, அவர்களை மிரட்டி தங்களின் ஆசைக்கு இணங்க வைப்பது என்று அவர்கள் செய்யாத அருவருப்பான காரியங்களே இல்லை என்று சொல்லலாம். இதன் சோகம் என்னவென்றால், நிவியும் இவர்களுக்கு உடந்தை. மச்சி, நம்ம கம்பெனிய விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கோம். சுத்தி நமக்கு தெரிஞ்சவன் ஒருத்தனும் இல்ல. இந்த மாதிரி அருமையான சான்ஸ் நமக்கு இனிமே கிடைக்காதுல்ல. என்று கார்த்திக் சொல்ல, அதற்கு வினயோ, ஆமா, ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் கேங் ரேப் பண்ண போறத நெனச்சா கொஞ்சம் நர்வஸா தான்டா இருக்கு. என்றான். நர்வஸா இருக்கா? என்னடா சொல்ற? அவள்ட்ட அன்னைக்கு செவுட்டுலயே அடி வாங்குனியே, அதெல்லாம் மறந்துட்டா என்ன? என்று தீபக் வினயிடம் கேட்க, அதை கேட்டு பற்களை நர நரவென்று கடித்த வினய், எனக்கு ஒரு நாள் மட்டும் கம்பெனி குடு, உன்ன ப்ரமோட் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என் மேலயே கைய வச்சுட்டா. அவள சும்மா விடமாட்டேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அனுபவிக்கத்தானே போறா. என்றான் அடக்கப்பட்ட கோபத்துடன். ஒழுங்கா என் கூடயே இருக்க சம்மதிச்சிருக்கலாம். இப்ப பாரு, 3 பேர்கிட்ட சிக்கி நாசமாகப் போறா. வன்மமாக அவன் சொல்ல, அதற்கு தீபக்கோ, மச்சான், அந்த குட்டி இருக்கிற அழகுக்கு ஒரு நாள் அவளோட இருந்தா பத்தாதுடா. என்றான். அவ சரியான திமிரு பிடிச்சவடா. ஆனா அவ்ளோ அழகுக்கு இவ்ளோ திமிரு இருக்கலாம். ஒண்ணும் தப்பில்ல. என்ற கார்த்திக், அவள மொத பார்த்தோனே முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபிகர அனுபவிக்காம விடக்கூடாதுன்னு. என்ன ஸ்ட்ரக்சர்டா! ஐயையோ! இப்பவே எனக்கு என்னென்னமோ பண்ணுதே! வக்கிரமாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, வரப்போவது அறியாமல் நிவியுடன் சென்ற லியா, லிப்டில் ஏறி 11வது தளத்தின் பட்டனை அழுத்தினாள். லிப்ட் 6வது தளத்தை தாண்டி போய்க் கொண்டு இருக்கும்போது, லியாவிடம் திரும்பிய நிவி, அச்சச்சோ! லியா, நான் உன்னோட ரூம் லாக் கார்ட கீழ என்னோட ஹேண்ட்பேக்லயே வச்சுட்டு வந்துட்டேன் போல. நீ போயிட்டு இரு. நான் போய் அத எடுத்துட்டு வரேன். என்று லியாவிடம் சொல்லிவிட்டு லிப்டை விட்டு வெளியேறினாள் நிவி. அறைக்குள் சென்ற சாஜன், அங்கு இருந்த மேசை மேல் அவன் அணிந்திருந்த ஆடைகளை கலற்றி வீசிவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தான். ஷவரை திறந்துவிட்டு இரு கைகளையும் சுவரில் ஊன்றி கண்களை மூடி நின்றான் அவன். அந்த குளிருக்கு இதமான சூட்டில் வந்த வெந்நீர் அவன் படிக்கட்டு தேகத்தை நனைத்து சென்றது. ஆழ்ந்த மூச்சுகள் எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முயன்றவன் தோற்றுத்தான் போனான். அவனுடைய சாம்பல் நிற விழிகளில் அத்தனை ரௌத்திரம். குளித்து முடித்துவிட்டு இடையில் டவலோடு வந்தவன் அப்படியே மெத்தையில் சரிந்தான். கடந்த கால நினைவுகள் தன்னை வதைத்துக் கொண்டு இருக்க, தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டு இருந்தான் ஆடவன். ரிசார்ட்டுக்கு வரும் வழியில் சிக்னலில் நிற்கும்போது பக்கத்து காரில் லீலாவதியையும் திலீபனையும் பார்த்தவனுக்கு முதலில் தெரியவில்லை அவர்கள் யார் என்று. 20 வருஷங்கள் கழித்து அவளை பார்க்கிறான் அல்லவா? முதிர்ச்சி அடைந்திருந்த அவள் முகம் ஏனோ அவனுக்கு பரிச்சயமாக தோன்றியது. திலீபனை டிரைவர் சீட்டில் பார்த்ததும் அவன் அருகில் இருந்தவளை ஓரிரு நொடிகளில் அவன் மூளை அவனுக்கு யார் என்று உணர்த்த முகம் இறுகிப் போனான். ஏற்கனவே திலீபனையும் அவனுடைய தாய் வழியாக பிறந்த மகன் சந்தீப்பையும் பல தொழில்முறை மீட்டிங்கில் பார்த்திருக்கிறான் தான். என்றாலும் தன்னை பெற்றவளை இத்தனை வருஷங்கள் கழித்து இப்போதுதான் பார்க்கிறான். தன்னை உதறிவிட்டு சென்றவள் அவளுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை பார்த்தவனுக்கு உள்ளத்தில் கோபத்தை பற்றி எரிந்தது. டாப் கியர் போட்டு காரை அதிவேகமாக செலுத்தியவன் யாரை வாழ்க்கையில் இனி பார்க்கவே கூடாது என்று நினைத்தானோ அவளை பார்த்து விட்டான். அவளை கண்ட வெறுப்பிலேயே காரை தாறுமாறாக ஓட்டினான் அவன். சாஜனுடன் முன் சீட்டில் இருந்த அவனுடைய பிஏ பரத் பயத்தில் கண்களை இறுக்கமாக மூடியவன் உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் அமர்ந்திருந்தான். அவனுடன் காரில் அதிவேகமாக செல்லுவது இது முதல் முறை இல்லை என்றாலும் இம்முறை அவன் கட்டுப்பாட்டையும் தாண்டி கார் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ எதுக்கு சார் இவ்ளோ ஸ்பீடா போறார்? மனதில் தோன்றியதை கேட்கவும் முடியாமல் கொள்ளவும் முடியாமல் மூச்சை இழுத்து பிடித்தபடி அமர்ந்திருந்தான் பரத். ஆண்டவா, நீதான் என்னைய காப்பாத்தணும். இவர போல சிங்கிளாவே நான் செத்துறக்கூடாது. என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டான் பரத். ஆம், பரத் 5 வருஷங்களுக்கு மேல் சாஜனிடம் பிஏவாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறான்.
போகும் இடங்களில் எல்லாம் இளம் பெண்கள் இவன் பார்வை அவர்கள் மேல் பட்டுவிடாதா என்று ஏங்கி தவிக்க, அவனோ அதில் ஒருத்தியை கூட ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. வழியே வந்து அவனுடன் சல்லாபிக்க அவனை அணுகிய பெண்கள் பலரை பார்த்திருக்கிறான் பரத். அவர்களுக்கெல்லாம் ஒரு முறைப்பை மட்டுமே பதிலாக கொடுத்துவிட்டு கடந்து சென்று விடுபவனை பல நேரங்களில் நினைத்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறான். லியா லிப்டில் எதையோ யோசித்தபடியே நின்றிருந்தாள். லிப்ட் 11வது தளத்தில் சென்று நின்றது. 11th ஃப்ளோர் என்று லிப்டில் உள்ள ஸ்பீக்கர் சத்தம் போடவும் அதை கேட்டு பதறியவள் அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தாள். தலையை பிடித்து கொண்டு அவளுடைய அறையை நோக்கி சென்ற அவளுக்கு கதவில் எழுதியிருந்த எண்கள் ஒன்றும் சரியாக தெரியவில்லை. கண்ணை கசக்கிவிட்டு மீண்டும் உற்று பார்த்து எப்படியோ அவளுடைய அறை எண்ணான 512 கண்டுபிடித்தும் விட்டாள். கதவில் சாய்ந்து கொண்டு நிவிக்காக காத்திருக்கலானாள் பெண்ணவள். தூங்க முடியாமல் சாஜன் தவிக்க பழைய நினைவுகளின் பிடியில் இருந்து வெளிவர நினைத்தவன் நாடியது என்னவோ மதுவைத்தான். உடனடியாக ரிசப்ஷனுக்கு அழைத்து தனக்கு வேண்டிய உயர் ரக மதுவை தன்னுடைய அறைக்கு கொண்டு வர சொல்லி பணித்தான். ஃபிட்னஸில் அதிகம் கவனம் செலுத்துபவன் பிசினஸ் மீட்டிங்ஸிலும் பார்ட்டிகளிலும் ஃபார்மாலிட்டிக்காக மட்டும் சிறிதளவு குடிப்பான். ஆனால் அன்று அவளை பார்த்ததுனாலோ என்னவோ 4 முழு பாட்டில் மதுவையும் முழுவதுமாக வாய்க்குள் கவிழ்த்து இருந்தான். சாஜனின் வாழ்க்கையில் எல்லா ஆடம்பரங்களும் இருந்தாலும் ஒரு விதமான வெறுமை அவனை ஏனோ வதைத்து கொண்டுதான் இருந்தது. பல கோடிகளில் புரள்பவனுக்கு எதுதான் அந்த வெறுமையை அகற்றும் என்றும் தெரியவில்லை. பல நேரங்களில் ஹாட் ஜிம்மில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவன் சில சமயங்களில் நேரம் காலம் பாராமல் வேலையில் கவனம் செலுத்தி அவன் மனதை திசை திருப்பிக் கொள்வான். ஆனால் இது மாதிரியான சில சமயங்களில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போவதும் உண்டு. எதை மறக்க வேண்டும் என்று மதுவை நாடினானோ அது அவைகளை எல்லாவற்றையும் மேலும் அவனுக்கு நினைவூட்டியது. சிறு வயதிலேயே பெற்றவர்களின் பிரிவினால் பாதிக்கப்பட்டவன் நீங்காத தனிமை துயரால் ஆட்கொள்ளப்பட்டான். காலப்போக்கில் அது பழகி போனாலும் அந்த தனிமை தந்த வெறுமை, அது என்ன விதமான கொடுமையடா! இப்படி தன்னை துயரில் தள்ளியவளால் சிரிக்கக்கூட முடியுமா? கோபத்திலும் விரக்தியிலும் இருந்தவன் கண்ணாடி குவளைகளை அவனுடைய உள்ளங்கைகளால் உடைத்து நொறுக்கினான். ஆத்திரம் தீராதவன் மது போதையில் அங்கு இருந்த பொருட்களை எல்லாம் சுவரில் வீசி எறிந்தான். அறையில் அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டு இருந்த ஒளி விளக்குகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து சிதறியது. லியாவை கடந்து சென்ற சர்வீஸ் பாய் ஒருவன், எக்ஸ்கியூஸ் மீ மேம், கீழே பார்ட்டி நடக்குது. எல்லாரும் இன்னைக்கு நைட் ஃபுல்லா கீழே தான் இருந்து பார்ட்டி பண்ணுவாங்க. நீங்க வரலையா என்று கேட்க, சாரி, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று சொல்லவும், ஓகே மேம், யூ ஆர் வெல்கம் டு ஜாயின் எனி டைம் என்று சொன்னவன் அவள் மயங்கிய விழியை கண்டதும் இவள் குடித்திருக்கிறாள் போலும் என்று நினைத்தவன் அவளை கடந்து சென்றான். கீழே சென்ற நிவி சீக்கிரமா போங்க, அவள் ரூம் வெளியே தான் நின்னுட்டு இருப்பா என்று திட்டமிட்டபடியே லியாவின் அரை காரை எடுத்து வினயிடம் நீட்டினான். அதை பெற்றுக்கொண்ட வினயும், ஓகே நிவி டார்லிங், வேலை முடிஞ்சதும் இன்னைக்கு நைட்டே உனக்கு செட்டில்மெண்ட் வந்துடும் என்று நிவியின் கன்னத்தை செல்லமாக தட்டினான். பிரச்சனை ஒன்னும் ஆயிடாதே. அவர்கள் செய்ய போகும் வேலையை நினைத்து பயந்தபடி நிவி கேட்க, அதற்கு தீபக்கோ, சச்ச, அவ இன்னிலிருந்து எங்களோட அடிமை பேபி. அவளை எங்களோட ஒண்ணா இருக்கும்போது வீடியோஸ் எடுத்துருவோம். ஸோ அவளால யார்ட்டையும் இதை பத்தி சொல்ல முடியாது. ஒன்று எங்க கூட இருக்கணும், இல்லைன்னா அவமானப்பட்டு சூசைட் பண்ணி சாகணும். அவளுக்கு வேற வழி இல்லை. அதனால நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்றான் அந்த கொடூரன். அதன் பின் மூவரும் 11ஆம் தளத்திற்கு லிப்டில் ஏறி சென்றார்கள். டேய், அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்தே 10 மினிட்ஸ் மேல ஆச்சு. அவ ரூம்க்கு வெளியே மயங்கி கிடந்தா என்னடா பண்றது என்று தனக்கிருந்த சந்தேகத்தை கேட்ட கார்த்திக், மயக்கத்துல இருந்தானா ஒரு கிக்காவே இருக்காதே மச்சான் என்று சலித்துக் கொண்டான். அதற்கு தீபக், அவளுக்கு ஸ்லோ டோஸ் தாண்டா கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் 30 மினிட்ஸ் அரைமயக்கத்துல தான் இருப்பா என்றான். தூரமாக பயணம் செய்ததுதான் தனக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. தூங்கி எழுந்தால் சரியாகிவிடும் என்று முதலில் நினைத்து கொண்டவள், ஆனா ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கே என்று நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டவளின் உள்ளுணர்வு எதுவோ சரியில்லை என்று அவளுக்கு உணர்த்த கையில் வைத்திருந்த அவளுடைய அலைபேசியை அவசரமாக தேடினாள் அவள். அதுவோ அவள் கையில் இருக்கவில்லை. லிப்டில் இருக்கும்போது, அதை என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன் என்று அவள் கையில் இருந்து நிவி அவளுடைய அலைபேசியை வாங்கியது அவள் நினைவுக்கு வந்தது. கடவுளே என்று தனக்குள் நொந்து கொண்டவள், சரி யாரிடமாவது உதவி கேட்கலாம் என்று சுற்றி முற்றி பார்க்க, அந்தோ பரிதாபம், அவள் நேரத்திற்கு அங்கு ஒருவரும் இருக்கவில்லை.
எல்லா அறை கதவுகளிலும் அவுட் என்பதை உணர்த்தும் வண்ணம் சிகப்பு லைட் எரிந்து கொண்டு இருந்தது. பார்ட்டியில் கலந்து கொள்ள எல்லாரும் போயிருப்பார்கள் என்று புரிந்து கொண்டாள் பெண்ணவள். ப்ளீஸ் மயங்கிறாத, இன்னும் கொஞ்சம் நேரம்தான், நிவி வந்துருவாங்க என்று தன்னிடமே சொல்லிக் கொண்டவள், நிவி இப்படி ஒரு துரோகத்தை தனக்கு செய்வாள் என்று கிஞ்சித்தும் நினைத்திருக்க மாட்டாள். அவள் இருக்கும் தளத்தில் லிஃப்ட் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும், ஒரு வழியா நிவி மேம் வந்துட்டாங்க என்ற நிம்மதி பெருமூச்சு விடும் முன்னரே லிஃப்டை விட்டு வெளியே வந்த வினய் மற்றும் கார்த்திக் அவள் கண்ணில் பட்டார்கள். அதிர்ச்சியில் அவள் விழிகள் விரிந்து கொள்ள, அவ்விருவரின் காம பார்வையும் நமட்டு சிரிப்பும் அவள் கண்களில் இருந்து தப்பவில்லை. நோ நோ என்று அவள் இதழ்கள் முணுமுணுத்தது. நடுங்கிய கரங்கள் தானாக அருகில் இருந்த சுவரை பிடிமானத்திற்காக பற்றி கொண்டது. ஒரு நொடியில் அவளுக்கு அங்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்று நிதர்சனம் அவள் நெற்றி பொட்டில் அறைய, உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடத் துவங்கினாள் அவள். ஏதாவது ஒரு அறையினுள் யாராவது இருப்பார்களா என்று ஒவ்வொரு அறை கதவையும் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ் என்று அலறியவாறே தட்டினாள். அவள் நேரத்திற்கு அங்கு ஒருவரும் இல்லை. அவளை அடைய நினைத்த மூவரும் அவளை துரத்தி கொண்டு ஓடினார்கள். வினய் தீபக்கிடம் லியாவின் அறை கார்டை தூக்கி போட்டு டோர் ஓபன் பண்ணுடா, நாங்க அவளை தூக்கிட்டு வரோம் என்றான். வினயும் கார்த்திக்கும் லியாவின் பின்னால் ஓட, பாட்டி நடப்பதால் லியாவின் அலறல் சத்தம் அந்த சத்தத்தில் நிசப்தமானது. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து என்று அழுது கொண்டே ஓடியவள் ஹீல்ஸ் போட்டு இருந்ததால் கால் தடுக்கி கீழே விழுந்து விட்டாள்.